டிடி வணக்கம். விஜய் பேக் பேசுறேன். சூப்பர் டே. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க போறோம். பேசிக்கா இதுக்கு முன்னாடி இப்ப பிரபஞ்சம் ஒரு விஷயத்த பண்ண போதாமா இருக்க எல்லாருக்கும் என்ன பண்ண போகுது உங்களுக்கு தெரியும். பிரபஞ்சத்தோடைய கருணையில தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். சில பிரபஞ்ச பரிசுகள் தான் நாம அப்படின்னு சொல்றோம். இப்ப ஈர்ப்பு விதி என்றால் என்ன? இது வந்து இப்ப இருக்கிறவங்க சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஈர்ப்பு விதி என்ன தெரியாம வர்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்றதை விட நீங்க சொல்லலாமா? ஈர்ப்பு விதி என்றால் என்ன? அது உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கா? இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். அப்புறம் நான் வந்து சில கான்செப்ட் சொல்லி தரலாம்னு இருக்கேன். ஹோப் சோ. பீப்புள் எல்லாம் ஜாப் ரொம்ப ரொம்ப போரிங்கா இருக்கு. சரியா? நானே பேசுறது ரொம்ப போரிங்கா இருக்கு. ஈர்ப்பு விதி என்றால் என்ன? உங்கள் வாழ்க்கையில் ஈர்ப்பு விதி செய்த மேஜிக் என்ன? ஷேர் பண்ணலாமா? ஹாப்பி என்ன மார்னிங் சார். இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். சொல்லுங்க மேடம். வணக்கம். உங்க பேர் என்ன? எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார் மேனகா ஃப்ரம் கள்ளக்குறிச்சிங்க சார். சொல்லுங்க மேடம். சார் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளை அந்த பிரபஞ்சம் அதை நம்மளோட ஈர்த்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற அந்த வேர்ட் கூட இது லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட மிக பொருத்தமாக கச்சிதமாக பொருந்தும் நான் நம்புறேங்க சார். நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸோ நம்ம எது நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறோமோ அதை எந்த அளவுக்கு ஆழ்ந்து நம்ம நினைக்கும் போது கண்டிப்பா அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் சார். எது வேணாலும் இருக்கலாம். ரோல்ஸ் ரைஸ் காரா கூட இருக்கலாம் சார். அதை நம்ம எந்த அளவுக்கு முழுமையாக ஆழ்ந்து யோசிக்கிறோமோ திங்க் பண்றோமோ அதை கண்டிப்பா ஒரு நாள் அதை அச்சீவ் பண்ணுவோம் சார். தேங்க்யூ சார். உண்மையாக சார் உண்மையாக சத்தியமாக எஸ் சார். அப்படியா? உண்மையாக சத்தியமாக எஸ் சார். உண்மையாக சத்தியமா? எஸ் சார். ரைட். மக்களை வேற என்ன சொல்றீங்க? ஈர்ப்பு விதியை பத்தி அழகா சொன்னாங்க ஆசிரியை, நல்லாசிரியர் விருது பெற காத்திருக்கும் கள்ளக்குறிச்சி மேனகா அவர்கள். நீங்க வேற யாரும் என்ன சொல்ல போறீங்க? ஈர்ப்பு விதி என்றால் என்ன? உங்கள் வாழ்க்கையில ஈர்ப்பு விதி என்ன பண்ணுச்சு? நைட் கேள்வி கேட்டாலும் சொல்றது இல்ல. நைட்டு ஜூம் வந்தா பேச முடிய மாட்டேங்குது. காலையில ஜூம் 4 மணிக்கு வந்தாலும் பேச முடிய மாட்டேங்குது. காலை அதெல்லாம் வணக்கம் சார். காலை வணக்கம். சொல்லுங்க ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேரு? சார் பாலச்சந்திரன் பெருங்குளத்தூர். சொல்லுங்க ஐயா. ஈர்ப்பு விதி என்றால் ஈர்ப்பு விதி என்றால் என்ன நிறைய படிச்சிருக்கேன் சார். ஆனா எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தது இல்லை. டாக்டர் MS உதயமூர்த்தி சார் எண்ணங்கள் அந்த புக்கு படிச்சதுல இருந்து கொஞ்சம் சேஞ்ச் இருந்தது. ஆனா எதையுமே செயல்படுத்தவில்லை. பேச்சு அதாவது படிச்சதோட நிறுத்திட்டேன். ஏன் அதனால படிச்சதும் நிறுத்துறீங்க? அதான் சார் அந்த நேரத்துல வேற எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்தாலும் அதை பற்றி நினைக்காம போயிட்டு அதை தாண்டி வந்து ஒரு மனசு வாழ்க்கையில நிறைய அடிபட்டு பிறகுதான் திரும்ப படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப அதான் உண்மை. அதாவது எதுவுமே செயல்படுத்தி பார்க்கல சார். ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு விஷயத்தை எடுத்திருக்க, பணத்தையோ எதையோ ஒண்ணு. ஓகே தான். மக்களே சொல்லுங்க. இன்னும் 2 பேரோட கருத்துக்களை கேட்போம். ஈர்ப்பு விதி ஈர்ப்பு விதி என்ன பண்ணிருக்கு? சார் குட் மார்னிங் சார். நான் வெங்கடேஷ் ஃப்ரம் இளம்பிள்ளை. ரொம்ப நாள் கழிச்சு வெங்கடேஷ் சாரோட வாய்ஸ் கேட்கறேன்னு நினைக்கிறேன். ஹோப் சோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க சார். ஈர்ப்பு விதி என்றால் என்ன? உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு? லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாவே வந்து ஃபாலோ பண்றேன் சார். எப்பவுமே மனசுல வந்து ஐ எம் பாசிட்டிவ் 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 சொல்லிட்டு இருப்பேன். அப்புறம் நாம என்ன நினைக்கிறோமோ அது எங்களை தேடி வருங்கிற மாதிரி நான் நிறைய உணர்ந்திருக்கேன். இப்போ உங்க கிளாஸஸ் உங்க ஸ்பீச்சஸே கூட வந்து ஒரு நல்ல விஷயங்கள் வேணும் வேணும் வேணும்னு நினைக்கிறப்போ நான் சீக்ரெட் புக்கு படிச்சிருக்கேன். நல்ல விஷயங்கள் வேணுங்கிறப்போ நம்ம நினைச்சிட்டே இருக்கிறப்போ அது வந்து உருவெடுத்து நம்மளை நோக்கி வர்றதை நான் கவனிச்சிருக்கேன் சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணுங்கிறதுல எப்பவுமே மனசு 24 hours மனசுல ஐ எம் பாசிட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறது ஓடிட்டே இருக்கும். எந்த அளவுக்குன்னா பஸ்ஸுக்கே நிக்கிறோம்னா கூட இப்போ சேலம் டு கோயம்புத்தூர் பஸ்ஸஸ் இருக்குன்னு சொன்னா நம்ம பஸ் ஸ்டாப்ல நிக்கிறோம்னா ஏசி பஸ்ஸஸ் நான் ஏசி பஸ்ஸஸ் எல்லாமே வரும். எனக்கு வந்து இப்போ ஏசி பஸ் வருது, கம்ஃபர்டபுளான சீட் தான் வேணும், அது கிடைக்குதுன்னு சொன்னா அது கிடைச்சிருக்கு எனக்கு நிறைய ட்ரிப். இதுதான் வேணும் அப்படிங்கிறப்போ
கம்ஃபர்டபுளான சீட்டு தான் வேணும், இந்த கார்னர் சீட்டு இது கிடைக்கும், ஏசி பஸ் வரும் அப்படின்னு சொன்னா 1 2 வேற பஸ் வந்தா கூட 2 பஸ் விட்டா 3வது வந்து கம்ஃபர்டபுளா நான் நினைச்ச சீட்ல உட்காந்து போயிருக்கேன் சார். இந்த அளவுக்கு இது நான் நம்புறேன். லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது இருக்குன்னு நம்புறேன். ஃபியூ திங்ஸ் வந்து நம்ம இருக்குன்னு சொன்னா அதுக்குண்டான குவாலிட்டி நமக்குள்ள இல்லைங்கிறது தான் உண்மை சார். இப்போ ஒரு கடனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், ஏதாவது ப்ராப்ளம்ஸ்ல இருக்கும்னு சொன்னா நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னதான் இருந்தாலும் அதை அட்ராக்ட் பண்ணி நாம வாழ்ற வாழ்க்கைக்கு நம்ம இன்னும் growth இல்லை, நம்ம எங்களை இன்னும் உயர்த்திக்கல, நமக்குள்ள ஏதோ ஒரு தடை இருக்குங்கிறதா உண்மை. மற்றபடி லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து 100% நடக்குது சார். நல்ல விஷயம் சார். நல்ல ஒரு கிளாரிட்டியா சொல்லிருக்கீங்க. பேசின 4 பேர்ல நல்ல கிளாரிட்டி. வெரி குட். நான் ட்ரஸ்ட் பண்றேன் சார். நாமக்குமார் சார். கடைசியா சொல்ல போறது யாரு? ஈர்ப்பு என்றால் சார் நாமக்கல் குமார் சார். சார் பேசலாம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் நாம இன்னைக்கு வந்து இந்த குரூப்ல இணைந்திருக்கோம் அத்தனை பாருங்கன்னா பல ஊர்களில் பல இடங்களில் பிறந்திருப்போம். நம்ம பிறப்பாலும் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் நம்ம மனத்தால் நம்ம இன்று ஒரே இடத்துல ஒரே குரூப்ல இணைகிறோம் என்றால் இதுக்கும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறதா இருக்கணும் சார். ஸோ நம்ம ஈர்ப்பு விதி என்பது நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறத விட நம்ம எங்க சேரணும் வந்து நம்ம அனைவரையும் சேர்த்து வைக்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். நான் நம்புறேன் சார். நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல உங்க கூட பேசிட்டு இருக்கோம்னா கூட இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு காரணமா இருக்கும். இது ஒரு ஈர்ப்பு விசையா இருக்குன்றது என்னோட கருத்து சார். தேங்க்யூ சார். நல்ல விஷயம். வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ல பேசிக்கலா சில விஷயங்கள் நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிகலா பேசுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம கத்துக்கணும். எப்படி வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது பேசிக்கா. நீங்க சொன்ன மாதிரிதான், நம்ம எதை நம்புறோமோ அது நடக்கும், 100% நடக்கும். அது எந்த அளவுக்கு நம்ம சீரியஸா நம்புறோம் அதான் முக்கியம். அதாவது நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த சூழல்ல இருந்தாலும் சரி, நமக்கு வந்து இப்ப மேடம் சொன்ன மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னும் போது இப்ப இன்னைக்கு அன்றாட செலவுகளுக்கே பணம் இல்ல, நான் எப்படி ரோல்ஸ் ராய்ஸை போய் நான் விஷுவலைஸ் பண்ண முடியும், காட்சிப்படுத்தி பார்க்க முடியும் அப்படின்னா, 0ல இருந்து ஹீரோ நிறைய பேரு வாழ்க்கையில மாறினதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்மளோட ஆக்ஷனை போட்டுட்டே இருக்கோம். நான் சொல்லுவேன் எப்பயுமே லா ஆஃப் அட்ராக்ஷனை விட லா ஆஃப் ஆக்ஷனை நம்புங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நம்பிக்கை தன்மை நமக்கு வேணும். இதன் மேலேயாவது சொல்லுது என்ன நினைக்கிறியோ நடக்கும் அப்படின்னு சொல்லு. அவ்வளவுதான். வார்த்தையில சொன்னாங்க பாருங்க, எதை நம்ம தேடமோ அதை நம்மள தேடிட்டு இருக்கு. அப்படியான்னு மட்டும் எனக்கு தெரியல. பட் இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, ஒரு நாள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அதுக்கான ஆக்ஷனை போடுறோம். இது எப்படி வந்து நடக்க வைக்கிறது, பிரபஞ்சம் நம்ம கேட்கறது எப்படி கொடுக்க வைக்கிறது அப்படின்னா, இதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி இருக்கு, டெக்னிக்ஸ் இருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 55 and 555 மெத்தட்னு சொல்லுவாங்க. 5-5-5 மெத்தட முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நிறைய பேர் லாஸ்ட் டைம் சொன்னாங்க, நீங்க பேசுற வார்த்தைகளை எழுதவே முடியல, நான் என்ன எழுதுறேன்னு எனக்கு தெரியல, அதை வந்து கூகுள்ல சர்ச்சும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் ஒரு முறை இதுக்காக வரைக்கும் நான் வந்து எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்து எளிமைப்படுத்தி கொடுக்க ட்ரை பண்றேன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து புரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 555 மெத்தட் அப்படின்றது 5-5-5 3-5 சரியா, 3-5 மெத்தட் அப்படின்றது இதை நம்ம செய்ய போறோம். இப்ப நம்ம சொல்றது எல்லாமே நம்ம செய்ய போறோம், கேட்க போறது புரியுதா. கேட்கறவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது சரியா. எந்த அளவுக்கு நன்றி உணர்வோட இருக்கமோ எல்லாம் கொடுக்கப்படும், நன்றி உணர்வு குறைந்தால் எல்லாம் எடுக்கப்படும். இதான் வந்து ரேண்டா பேரண்ட் சொல்றாங்க. சீக்ரெட் அமேசிங் புக்ஸ் ஒரு 3 புத்தகங்கள் இருக்கு. நான் நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் டைம் இருக்கிறதுனா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த 555 மெத்தட்னா என்ன, 5-5-5 மெத்தட்னா என்ன. நம்ம என்ன பண்ண போறோம், ஒரே ஒரு சுய கட்டளை எழுதிக்க போறோம். ஒரே ஒரு செல்ஃப் அஃபர்மேஷன் கட்டளை, சுய கட்டளை, நமக்கு நாமே கட்டளை இட்டுக்கிறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்ப 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 ரிப்பீட் பண்றோம். அவ்வளவுதான் சரியா. ஒண்ணு, அந்த என்ன எப்பயுமே என்ன வார்த்தையை நம்ம பேசுறோம், எந்த மனிதர்கிட்ட பேசுறோம், எவ்வளவு நேரம் பேசுறோம், எதற்காக பேசுறோம், ஏன் பேசுறோம், எதுக்கு பேசுறோம், எப்படி பேசுறோம், எவ்வளவு நேரம் பேசுறோம், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும், ஒரு தாக்கத்தை உண்டாகுது. ஒரு மனுஷன் கம்மியா பேசினாலும் கஷ்டம், நிறைய பேசினாலும் கஷ்டம். அந்த லாஜிக் என்னன்னா, எவ்வளவு நேரம் பேசணும், என்ன பேசணும், அந்த கிளியர் கட், கரெக்டா அந்த மைண்ட் செட், இதான் பேச போறேன், இதான் டெலிவரி பண்ண போறேன். அடுத்தது எப்படி பேச போறோம், அதுக்கான சிஸ்டம் என்ன, முன்னாடி இருக்கவன் யாரு, அவனுக்கு ஏத்த மாதிரி இப்படி பேச போறோம். அது போல நம்ம இந்த
சூஸ் பண்ற அந்த சுய கட்டளை வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து விளையாட்டு கிடையாது. வார்த்தைகள் விளையாட்டு கிடையாது. வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு. இது எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு, வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு. நாம எந்த அளவுக்கு அடுத்தவங்களை வந்து எப்படி, அதாவது நம்ம சில விஷயங்கள் தெரியாம பேசுறோம். செயலை சார்ந்ததுதான் வாழ்வியல் அப்படின்ற எண்ணம் சொல் செயலை பொறுத்துதான் நமக்கு விளைவுகள் வருது. அப்ப என்ன மாதிரியான எண்ணங்கள் வருது, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வார்த்தைகள். திடீர்னு ஒரு 99 நல்ல வார்த்தைகள், ஒரே ஒரு கஷ்டமான வார்த்தைகள், அந்த மன கஷ்டம் மட்டும் தான் அவருக்கு மைண்ட்ல இருக்கும். நம்ம பாராட்ட விஷயங்கள் எதுவுமே இருக்கு, நெகட்டிவ் மட்டும் தான் பெரிய இம்பாக்டா கொடுக்கும். இப்படி சொல்லிட்டாரு, தனியா சொன்னாலும் பரவாயில்ல, எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாரு, சொல்றது பெருசு இல்லையா, தனியா சொல்லலையா, குரூப்ல சொல்லிட்டாரு, ஒரு மாதிரி மைண்ட் செட் இதாயிடும். ஏன் சொன்னா, எதுக்கு சொன்னாரு, அந்த அனாலிட்டிக்கல் மைண்டை தாண்டி நமக்கு ஒரு நெகட்டிவ் வந்துடும். ஒரு பாசிட்டிவா ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, அதை சொன்ன விதம் நெகட்டிவா இருக்கும், அது இம்பாக்ட் ஆகணும்னு அதை யூஸ் பண்ணுவார் as a mentor, as a coach. அதை நம்ம புரிஞ்சுக்காம, அதான் சொல்றேன், அப்பாவுடைய வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அப்ப என்ன மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம், என்ன மாதிரி எண்ணங்கள்ல இருந்து வார்த்தைகள் பிறக்கின்றன, இந்த வார்த்தைகளை பொறுத்துதான் நீங்க காம் டவுன் ஆயிட்டீங்க அப்படின்னா, திரும்ப சொல்றேன், லா ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணலாம், சாதிக்கலாம். அதுக்கு எப்படி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய ஃபர்ஸ்ட் டெக்னிக் பார்ட் நான் சொல்லித்தரேன், டைம் இருந்தது அப்படின்னா. மைண்ட் செட் பார்ட்னு ஒன்று இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய பேர் புரிஞ்சுக்கல, வேற ஏதோ மாதிரி கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, டெக்னிக்கல் பார்ட். ரெண்டாவது, அதை செய்யும் போது என்ன மனநிலையோட செய்யணும், மனசுனா என்ன, மனசை எப்படி கொண்டு வரணும், ஈர்ப்பு விதியை ஈர்ப்பதற்கான ஒரு மனநிலை, இந்த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு அலைன் பண்ணி நம்ம பேசும்போது, நினைக்கும் போது, செயல்படும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது 100% நடக்கும். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், 555 மெத்தட்ல நம்ம கத்துக்கிறது 55 முறை வந்து 5 நாள் தான் டைம். வெரி வெரி ஒரு ஷார்ட் டைம், ஜஸ்ட் 5 நாள். வெறும் 5 நாள்ல நீங்கள் எப்படி உங்களுடைய தாட் ப்ராசஸை ஸ்ட்ரென்தன் பண்ண போறீங்க, அதுக்கு தான் இந்த டெக்னிக். ரைட். 55 முறை. அந்த 555 என்பதுன்னா 5 × 55 அப்படின்னு சொல்றாங்க, 5 × 55 சொல்றாங்க. 5 நாள் சூஸ் பண்ணிக்கிறோம், நாளையில இருந்து வச்சுக்கலாம், இல்ல இன்னையில இருந்து வச்சுக்கலாம். சரியா? இதை பண்ணி பாருங்க. பண்ணி பாக்குறவங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். முதல்ல ஒரு வேற லெவல் ஃபீல். இதை கேட்பவர்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நான் சொல்றேன் பாருங்க, இதை கேட்பவர்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இதை சொல்லும் போதே ஒரு டைரியோ நோட்டை எடுத்து வச்சுட்டு, ஐயா என்ன சொல்றோம், 5 × 55, 5 நாளைக்கு 55 விஷயத்தையே எழுதணுமா, ரைட், நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு யாரு களத்துல இறங்குறாங்களோ அவங்களுக்கு ஈர்ப்பு விதி எல்லாம் கொடுக்கும். யார் இதை கேட்டு செய்யாம போறாங்களோ இருக்கிறதும் எடுத்துக்கொள்ள போறோம். அவ்வளவுதான். நன்றின்னு ஒரு ரேண்டம் பேரண்ட் சொல்றதுதான். ஏனென்றால் நாம ஒரு ஜூமுக்கு வந்திருக்கோம், ஒரு இலவச காசு இல்லாத ஜூமுக்கு வந்திருக்கோம். இங்க கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கோம், கற்றுக்கொள்வதை வெளிப்படுது எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம், இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக, நடைமுறைப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம். கதை கேட்கல. இது வந்து இங்க மோட்டிவேஷன்லாம் கிடையாது, ஸ்ட்ராட்டஜி. ரைட். 5 × 55 கன்சிக்யூட்டிவா 5 நாள் 55 விஷயத்தை எழுதும். அந்த விஷயம்ன்றது என்ன, அதுதான் சுய கட்டளை. என்ன சுய கட்டளை, நீங்க 55 முறை எழுத போறீங்க. இது வந்து கேட்க ஒரு மாதிரி இருக்கும். நிறைய பேர் இந்த 108 ராமஜெயெல்லாம் எழுதுவாங்க. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நினைக்கிறதன் மூலம், அதை எழுதுவதன் மூலம் அது நம்ம ரீச் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா மாறுது. சரி, நாம தான் வாய்ப்புகளை கிரியேட் பண்ணோம் எழுதுவதன் மூலம். அப்ப சூஸ் பண்ண வேண்டிய ஒரே சுய கட்டளை நெத்தி அடியா இருக்கும். இந்த சுய கட்டளை திரும்ப திரும்ப சொல்லும் போது எனக்கு எனர்ஜி கிடைக்குது, நான் கடன் கமிட்மெண்ட்ல இருக்கேன், இதை எழுதும் போது என்னோட மனம் வந்து ரொம்ப எஜிலிட்டி மைண்டா மாறுது, என்னால் ஜெயிக்க முடியும் நம்புறேன், இந்த சுய கட்டளை எனக்கு தேவை, இதை என் வாழ்க்கை மாறும், என்னை நம்பி இருக்க என் குடும்பம் மாறும், பிசினஸ் குடும்பம், பர்சனல் குடும்பம் மாறும். அப்ப அந்த சுய கட்டளையை நீங்கள் தான் முடிவு பண்ணும். அடுத்தது, எதுக்காக இதை பண்றோம், சிம்பிளான விஷயம். சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு ரிப்பீட் அப்படின்னு சொல்ற. ரிப்பீட்டேஷன்ல திரும்ப 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 ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது, நினைக்கும் போது, பேசும்போது, சுய கட்டளையா அந்த வார்த்தைகள் மாறும்போது அந்த பிலீவ் சிஸ்டத்தை போய் தட்டுது, உன்னால முடியும். இப்ப உங்களுக்கு ஒரு மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கணும், ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கணும், 1 கோடி சம்பாதிக்கணும், நீங்க நினைக்கிறது வேற, அதை பற்றி யோசிப்பது வேற, எழுதுவது வேற. இந்த யோசித்தல் எழுதுதல் எப்படி நான் சொல்றேன்னா, முதல்ல எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் வேணும்னு எழுதிட்டோம், எழுதாத போது நடக்கவே நடக்காது, எழுதும் போதுதான் நடக்க ஆரம்பிக்குது. அந்த எழுதும் போது, அதை பற்றி யோசிக்கும் போது, அப்ப எழுதிட்டேன், எனக்கு 1 லட்ச ரூபாய் எனக்கு வேணும், அப்படி எழுதியாச்சு. நான் எப்படி எழுதிட்டேன், ஃபியூச்சர் 1 லட்சம் எனக்கு வேணும். இப்ப 1 லட்சம் எப்படின்னா நம்ம கிடைக்கும், அதை நம்ம திங்க் போடுறோம் இல்லையா, அதுதான் சொல்றேன். எழுதுதல், அதை வந்து எழுதுதல் வச்சுப்போம், வச்சுப்போம்.
எழுதுறோம். அத வந்து யோசிக்கிறோம். என்ன எப்படிடா அது என்ன பண்ணுதுன்னா, நீங்க எப்படிடான்னு கேட்கிற ஒரு கேள்வி அப்படியே தட்டுது. எங்க சப்கான்சியஸ்குள்ள போய் போகுது. சப்கான்சியஸ்னா வெளிமனம், உள்மனம், ஆழ்மனம். அழகான வார்த்தையில ஆழ்மனம். ழா போடுறது தமிழ்ல மட்டும்தான். அந்த அழகு தமிழுக்கு ழா அழகுனா அந்த ஆழ்மனத்துல போய் என்ன பண்ணுதுன்னா, இது வந்து உங்களை வந்து திரும்ப 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 ட்ரிகர் பண்ணுது. என்னால முடியும், 1 லட்சம் சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சுட்டே இருக்கேன். இது என்ன பண்ணணும், இந்த இடத்துல மாத்தணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எழுதிருக்கோம், ஃபியூச்சர் டென்ஸ் கன்வெர்ட் டு பிரசன்ட் டென்ஸ். அவ்வளவுதான். இதுதான் சக்சஸ், ரைட்? எப்படி எழுதணும்? நடப்பதை போல 1 லட்சத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். முடிஞ்சு. ஐயோ 1 லட்சம் சம்பாதிப்பனா? சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த 1 லட்சத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. முடிஞ்சு. கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான். கொடுத்துட்டாரு நினைக்க ஆட்டோமேட்டிக்கா உங்க சப்கான்ஷியஸ் என்ன ஆகுது, கண்களை மூடி இதை யோசிக்கும் போது 1 லட்சம் வந்துகிட்டே இருக்கு. அவ்வளவுதான். இப்ப இதே மாதிரி தொடர்ந்து நினைக்கும் போது அழகான நேரம் எப்ப நம்ம டைம் கிடைக்குதோ, ஃபர்ஸ்ட் நினைக்கும் போதோ, எங்கெங்கெல்லாம் நேரத்தை வீணாக்குறது பணத்தை வீணாக்குறது சமம். சரியா? நேரம் தான் பணம். அந்த நேரத்துல உங்க மைண்டு பாருங்க, உங்களுடைய எனர்ஜி, உங்களோட மைண்டு, உங்களோட டைம், உங்களோட ரிசோர்ஸ், இது 4ம் சேர்ந்துதான் உங்களை பணக்காரனா மாத்துது. அப்ப அந்த கிடைக்கிற நேரங்கள்ல நீங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. எண்ட் ஆஃப் த செஷன் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க. 2வது மெத்தடுக்கு போறோம். இது என்ன மெத்தட் அப்படின்னா 777 மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. 3 7 7 7 7. இந்த 7ன்ற எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, சேம் லைக் அந்த 555 மெத்தட் மாதிரியே இதையும் பண்ணணும். ஆனா டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ல பண்ணணும். டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஒரு அஃபர்மேஷனை 7 நாள் எழுதணும், 77 முறை எழுதணும். 555ன்றது 5 நாள் 55 தடவை, 777 அப்படின்றது 7 நாள் 77 தடவை. சரியா? இதை எழுதும் போது என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஒரு விஷயம், உங்களுக்கு எது நடக்கலையோ, நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கலையோ, கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதணும். புரியுதா? முன்னாடி ஒரு அஃபர்மேஷன் எழுதணும். அது ஒரு காமனான அஃபர்மேஷன் வச்சுக்கோம். 555க்கு 777க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா 20க்கு, அதாவது 77 டைம்ஸ் நம்ம எழுத போறோம். சரியா? 7 நாள் 77 முறை எழுத போறோம். இது வந்து இது யாரால எழுத முடியும், செய்ய முடியும், முடிக்க முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தங்க விடா காதல், அதை வந்து நான் அச்சீவ் பண்ணியே தீருவேன், எனக்கு இந்த கார் வேணும், இந்த ஃபாரின் ட்ரிப் வேணும், எனக்கு நிறைய பணம் வேணும், யார் அக்ரெசிவா இருக்காங்களோ அவங்களால பண்ண முடியும். 333 மெத்தடு, அதாவது 3 இன்ட்டு 33, 5 இன்ட்டு 55, 7 இன்ட்டு 77. ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து லைட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். 3 நாள் 33 தடவை. நான் அதை விட்டுட்டு சாதாரணமா இருக்கு எனக்கு. 2வது 5 இன்ட்டு 55, 7 இன்ட்டு 70. 100% நான் சொல்றேன், 7 days ஒருத்தங்க. இந்த இடத்துல இப்போ ஒரு ரூல் இருக்கு. இதை நான் பண்றேன். இதுல லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சொல்லல, நான் பர்சனலா பண்றேன். அதாவது ஒரு கிரிக்கெட் ஷாட் இருக்கு அப்படின்னா, ஒரு 10 அல்லது 20 வருடங்களுக்கு முன்பு நீங்க பார்த்த கிரிக்கெட் 90s கிரிக்கெட்டுக்கும், இந்த பென்சன் அண்ட் ஹட்ஜஸ் 92 அந்த 92 96 நடந்த கிரிக்கெட்டுக்கும் 2012 14 நடக்கிற கிரிக்கெட்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்குல்ல? என்ன வித்தியாசம் இருக்குன்னா, இப்ப ஆடுற 50% ஷாட்ஸ் எதுவுமே அப்பெல்லாம் தெரியாது யாருக்கும். அந்த பேட்ஸ்மேன் அவருக்கும் கை இருந்தது, மைண்ட் இருந்தது, பேட் இருந்தது. ஆனா இந்த ரிவர்ஸ் ஸ்கூப் மாதிரியே, ரிவர்ஸ் ஸ்வீப் மாதிரியே இதெல்லாம் இல்ல. இந்த வார்த்தையெல்லாம் புதுசு. ஸ்கியூப்ன்றதெல்லாம் புதுசு, ரிவர்ஸ் ஸ்வீப்ன்றதெல்லாம் புதுசு, ரிவர்ஸ் ஹிட்ன்றதெல்லாம் புதுசு. இதெல்லாம் எப்படி வந்தது? இப்ப ஷார்ட்ஸ் வந்து இனோவேட்டிவா திங்க் பண்றாங்க. ஒரு பால் வருது அப்படின்னா அதை வந்து எப்படி அடிப்பாங்க, இப்ப எப்படி அடிக்கிறாங்க, எப்படியோ அடிக்கிறான்னு அவனுக்கே தெரியல. அந்த மாதிரி அடிக்கிறான், எங்கெங்கயோ போகுது இல்ல. சூரியகுமார் யாதவ் மாதிரி எல்லாம், டிவிலியர்ஸ் மாதிரி எல்லாம் விளையாடும் போது பேட், எல்லார்ட்டையும் தான் பேட் இருக்கு. அந்த பேட்ஸ் 360 டிகிரின்றான். அந்த மாதிரி ஏன் கிரிக்கெட்டை முன்னாடி விளையாடல? சேம் லைக் லா ஆஃப் அட்ராக்ஷன். நான் என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு கான்செப்டையும் எடுத்து வச்சு நண்பர்களே திரும்ப சொல்றேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது நம்பிக்கை, மூட நம்பிக்கை. சரியா? இதை உட்காந்து செஞ்சு பார்க்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும். ஒண்ணும் இல்ல, நம்மளோட மைண்ட் செட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த ஆழ்மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு போறதுக்கான டெக்னிக்ஸ் தான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? அதனால நீங்க 3 மெத்தட் நான் சொல்லிட்டேன், 333, 555 and 777, ரைட்? ஸ்ட்ராங் பிலீஃபை கிரியேட் பண்றதுக்கான விஷயம் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது, மேடம் கட் பண்ணி போலாமா?